ஹலோ காய்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு த ஃபில்மா புதி யூடியூப் சேனல். எப்போவுமே இந்த ஹாலிவுட் படங்களில் மட்டும்தான் 3D விஎஃப்எக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னமோ பண்ணி வித்தியாசமான ஃபேண்டசி மூவிஸ் எல்லாம் ஹாலிவுட்டை வரும். அதை பார்த்த நம்ம ஊர் பசங்களாம் இந்த மாதிரி படம்லாம் தமிழ் சினிமாவில் எப்படா வரும், நம்ம தமிழ் மொழியிலிருந்து எப்போ இந்த வித்தியாசமான விஷுவல் அமைப்பு கொண்ட படங்கள்லாம் நம்ம பார்ப்போம் அப்படின்ற மாதிரி ஏக்கத்தோட காத்திருந்த தமிழ் ஆடியன்ஸுக்கு ஒரு மிகப்பெரிய வரமாக கிடைச்சவங்க தான் சங்கரும் செல்வராகவனும். ப்ரொடியூசர்ஸுமே அந்த காலகட்டத்தில் இவங்க ரெண்டு பேர்த்தையும் நம்பி ஏகப்பட்ட காசை செலவழிச்சாங்க. என்ன நம்ம சங்கர் ஓரளவுக்கு சாமர்த்தியமாக ஜெயிச்சிடறாரு. நம்ம செல்வராகவன் என்னதான் 1901 இரண்டாம் உலகம் மாதிரியான நல்ல படங்கள் எடுத்தாலும் அந்த காலகட்டத்தில் இருந்த ஒரு சில தற்கொலை ஆடியன்ஸ்னால நம்ம செல்வராகவன் தோற்கடிக்கப்படுறாரு. அதனால இப்போ இருக்க ப்ரொடியூசர்ஸே இவரை நம்பி லோ பட்ஜெட் ஃபிலிம் கொடுக்கறதே தயங்குறாங்க. இந்த மாதிரி 10-15 வருஷத்துக்கு முன்னாடி விஎஃப்எக்ஸில் பூந்து விளையாடுற டேரக்டர்ஸ்னா இவங்க ரெண்டு பேரை மட்டும்தான் நம்ம மெச்சி சொல்லுவோம். ஆனால் இப்போ இந்த பேன் இண்டியன் கல்ச்சர் வந்ததுலேருந்து வரப்போகிற டேரக்டர்ஸ் எல்லாமே கதையில் விஎஃப்எக்ஸுக்கு அதிக பங்குள்ள கதைகளாகவே கொண்டு வராங்க. அதே நேரத்தில் இப்போ தமிழ் சினிமாவில் டயர் ஒன் ஆக்டர்ஸாக இருக்கக்கூடிய ரஜினி, கமல், விஜய், சூர்யா எல்லாம் பார்த்தீங்கன்னா அதிக விஎஃப்எக்ஸ் ஒர்க் காட்சிகள், மோஷன் கேப்சர் காட்சிகள் நிறைந்த படங்கள்ல அதிகமாக நடிச்சிருக்காங்க. ஆனால் நம்ம ஏகே மட்டும்தான் விஷுவலாக நம்மளை மிரள வைக்கிற அளவுக்கு ஒரு கதைக்களத்தில் இன்ன வரைக்கும் நடிக்கல. ஏகே ஃபேன்ஸ்க்கு இந்த ஒரு நீண்ட நாள் கனவை நம்ம அட்லி அவர்கள் AK-65 நிறைவேற்ற போறாரு. அதுவும் படத்துல 90% காட்சிகள் விஎஃப்எக்ஸ் காட்சிகளாக தான் இருக்க போகுது அப்படின்னு சொல்லப்படுது. இப்போ நம்ம அட்லி அவர்கள் பார்த்தீங்கன்னா அல்லு அர்ஜுன் அவர்களோட 22வது படத்தை டைரக்ட் பண்ண போறாரு. சன் பிக்சர்ஸ் ப்ரொடக்ஷன்ல கிட்டத்தட்ட 750 கோடி ரூபாய் செலவுல இந்த படம் உருவாக இருக்குது. இந்த படத்தை கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம ஏகேவோட 65வது படத்தை நம்ம அட்லி டைரக்ட் பண்ண போறாரு. ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ஏகேயோட மேனேஜரான சுரேஷ் சந்திர அவர்களை நம்ம அட்லி அவர்கள் மீட் பண்ணி ஒரு ட்ரெஷர் ஹண்டிங் சம்மந்தப்பட்ட ஒரு கதையை சொல்லியிருக்காங்க. அட்லி சொன்ன அந்த கதை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஜுமாஜி மாதிரியான ஃபேண்டசி அட்வென்ச்சர் த்ரில்லர் கதையை தான் நம்ம சுரேஷ் சந்திரா அவர்கள்ட்ட சொல்லியிருக்காரு. இந்த கதையை கேட்டு ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகி போன சுரேஷ் சந்திராவும் நம்ம ஏகேவும் கூடி சீக்கிரமே ஒரு படம் ஒன்று பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஏகே தன்னோட முழு கவனத்தையும் இப்போ முழுக்க ரேசிங் மேலே தான் செலுத்திட்டு வராரு. ரேசிங்கில் இவர் எதிர்பார்த்துட்டு கூடிய அந்த இலக்கை சீக்கிரம் அடைஞ்சிட்டார் அப்படின்னா கூடி சீக்கிரமே நம்ம அட்லியோட ப்ராஜெக்டில் நம்ம இணைறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இந்த மாதிரி விஎஃப்எக்ஸ் காட்சிகள் அதிகம் நிறைஞ்ச படங்களுக்கு குறைஞ்சது 1-2 வருஷங்களுக்கு அந்த ப்ராஜெக்ட்லேயே முழு ஈடுபாடோட அங்கேயே கிடக்கணும். ஏன்னா அப்போ தான் அந்த ப்ராஜெக்டும் எந்த ஒரு பிசுறு இல்லாமல் நீட்டாகவும் ஃப்ரெஷ்ஷாகவும் கிடைக்கும் நம்மளுக்கு. நம்ம ஏகே கிட்ட அட்லி சொன்ன கதை என்னன்னு சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு தீவில் ஒரு மிகப்பெரிய புதையலை தேடி ஹீரோ போகிறாரு. அதுக்கப்புறம் அங்கே சந்திக்கிற மர்மமான விஷயங்களை நம்ம ஹீரோ எப்படி ஃபேஸ் பண்ணுறாரு அப்படிங்கிறதான் அட்லி நம்ம ஏகே கிட்ட சொன்ன கதை இதுதான் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. இந்த ப்ராஜெக்ட் மட்டும் நம்ம ஏகே எடுத்து சீக்கிரமாக பண்ணார் அப்படின்னா அல்லு அர்ஜுன், பிரபாஸ்க்கு உருவான அந்த பேன் இண்டியன் ஃபேன் பேஸ் பார்த்தீங்கன்னா நம்ம ஏகேவுக்கு உருவாக வாய்ப்பு இருக்குது. ஸோ அட்லி நம்ம சங்கர் அவர்களோட அசிஸ்டன்ட் அப்படின்றதுனால இந்த விஎஃப்எக்ஸ் சம்மந்தப்பட்ட ஒரு சில டெக்னிக்கல் விஷயத்தில் கண்டிப்பாக நம்மளை டிசப்பாயின்ட் பண்ண மாட்டார் அப்படின்றதுல கண்ணை மூடிட்டு நம்ம நம்பலாம்.